Vedantu and அவங்க Shravanee. So இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா matter around us. So already இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம part 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், part 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா part 3 வந்து நம்ம படிக்க போறோம். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் மேம், நான் வந்து ஆல்ரெடி வந்து part 1 part 2 உங்க கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம், இப்போ வந்து நான் வந்து part 3 படிக்க வந்திருக்கேன் மேம் அப்படிங்கிறவங்களாம் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட். குயிக்லி part 3 யாரெல்லாம் வந்து part 1 part 2 part 3லாம் வந்து என் கூடவே சேர்ந்து அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மிஸ் பண்ணவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாட் யூ டூ இஸ் யூ கோ அண்ட் கம்ப்ளீட் part 1. part 1 முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா part 2 வந்து பார்த்துருங்க. சரியா, இன்னைக்கு நம்ம படிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா part 3 வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஓகே ஓகே சூப்பர். இன்னைக்கு நியூவா வந்தவங்கலாம் யாரு நியூ அப்படின்னு சொல்லுங்க. part 1 பார்த்துட்டு மேம் part 2 பார்க்கல, part 2 பார்த்துட்டு மேம் part 1 பார்க்கல அப்படிங்கிறவங்களாம் எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஆல்சோ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். வாட் இஸ் யுவர் நேம்? பத்மநாதன், ஃபாத்திமா, மணிகுரு, கிருஷிதா, தர்ஷினி. ஓகே, ரெகுலராக உங்களுக்கு கிளாஸஸ் வந்து வேணும் இல்லையா 9th ஸ்டாண்டர்டுக்கு? அப்போ ப்ளீஸ் டூ ஷேர் த லிங்க் வித் ஆல் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட, ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் கூட 25 வியூஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 50 பீப்புளை நம்ம ரீச் பண்ண முடியும். ஓகேவா? எவ்ரிபடி ஷேர் வித் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லைவுக்கு வந்து கூப்பிட்டு வாங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு குயிக் ரீகேப் கொடுத்துட்டு நான் வந்து கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சில கொஷின் நான் வந்து கேட்க போகிறேன். நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும், நம்மளை சுற்றி இருக்கிற சுவாசிக்கிற ஏராக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற வீட்டில் வளர்க்குற பெட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? what do we call that? we call it as matter. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேட்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த மேட்டரை வந்து நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கிறோம் அப்படின்னா பியோர் சப்ஸ்டன்ஸாகவும் மிக்சராகவும் பிரிக்கிறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி மேட்டருக்கே இருக்க வேண்டிய ஒரு 2 விஷயம் வந்து என்னதுடா, இந்த 2 இருந்தால் தாங்க அது வந்து மேட்டர், இது இல்லைன்னா அது மேட்டர் கிடையாதுங்க அப்படிங்கிற 2 விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னது சொல்ல முடியுமா? மேட்டர்னா இது 2 வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 2 விஷயம் வந்து என்னது? எனக்கு சேட்டில் நீங்கள் யாருமே கம்யூனிகேட்டே பண்ண மாட்டீங்களே, வாட் இஸ் திஸ்? ஜாலியாக பேசிட்டே இருங்க சேட்டில், என் கூட நான் கேட்குற கொஷனுக்குலாம் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருங்க. மேட்டர் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இட் ஷுட் ஹாவ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். அதுக்கு வந்து மாஸ் இருக்கணும், அது வந்து ஒரு ஸ்பேஸையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆக்குபை பண்ணிக்கணும். இப்போது இந்த பேனா இருக்குது, இந்த பேனாக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும்ல, 1 கிராமோ 2 கிராமோ பேனாக்குன்னு ஒரு மாஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த பென் வந்து ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். இப்போ இந்த பெண்ணை நம்ம பேக்கில் வைக்கிறோம் இல்லை ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா இந்த பெண்ணுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து அது வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆக்குபை வந்து பண்ணிக்கும். So matter is something which has mass, also it occupies the space. Okay, இப்போ நான் ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட கேட்க போறேன், அதெல்லாம் மாஸா அதெல்லாம் மேட்டரா இல்லையா அப்படின்னு சொல்ல போறீங்க. சரியா? சன்லைட் மாஸா இல்லையா? எஸ் ஆர் நோ. சாரி, மேட்டரா இல்லையா? எஸ் ஆர் நோ. சன்லைட் வந்து மேட்டரா இல்லையா? சன்லைட் is it a matter or not? No, no, definitely சன்லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மேட்டர் கிடையாது. ஓகே, எனர்ஜி வந்து மேட்டரா இல்லையா? எனர்ஜி நோ. ஓகே, எனர்ஜி வந்து மேட்டர் கிடையாது. ஃபோர்ஸ் 5 நியூட்டன் ஃபோர்ஸால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டப்பாவை வந்து மூவ் பண்ணுறேன். ஓகே, ஃபோர்ஸ் வந்து மேட்டரா இல்லையா? நோ. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு. எனக்கு வந்து 50 டெசிபிள் ஆஃப் சவுண்ட் வந்து எனக்கு இப்போ காதில் கேட்குது அப்படின்னா அது வந்து மேட்டரா இல்லையா? நோ. ஏன்னா இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they don't occupy mass as well as space. அவங்களுக்கு மாஸ் ஸ்பேஸ் ரெண்டுமே வந்து இருக்க போகிறது கிடையாது. சரியா? ஓகே, ரீகால் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டரை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். சரியா? எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? பியூராகவும் இம்பியூராகவும் கிளாஸிஃபை பண்ணுறோம். பியூர்னா அதில் ஒரு டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா பியூர். 2-3 டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து இம்பியூர். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லுவேன். அது எலமெண்ட்னா இ அப்படின்னு சாட்டில் போடுங்க, அது காம்பவுண்ட் அப்படின்னா சி அப்படின்னு சாட்டில் போடுங்க. காப்பர்டா இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்தது. காப்பர் எலமெண்ட்டா இல்லைனா காம்பவுண்டா? எலமெண்ட்னா ஈன்னு போடுங்க, காம்பவுண்ட்னா சீன் போடுங்க. காப்பர் இஸ் எ எலிமெண்ட். கோல்டு எலிமெண்ட்,
சில்வர் எலிமெண்ட், பிளாட்டினம் எலிமெண்ட். ஓகே, இவங்க எல்லாமே வந்து என்னது அப்படின்னா எலிமெண்ட். ஓகே, கமிங் டு த காம்பவுண்ட். வாட்டர் 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 காம்பவுண்ட். ஓகே, ஆல்கஹால் அ காம்பவுண்ட். நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் அ காம்பவுண்ட். நம்ம வெளியில விடுற கார்பன் டை ஆக்சைடு அ காம்பவுண்ட். நம்ம சாப்பிட்ற சுகர் குளுக்கோஸ் அ காம்பவுண்ட். ஓகே, ஸோ 2-3 கலந்து இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தனியாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கமிங் டு த impure substance, அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸாக பிரிக்கிறோம். ஹோமோஜீனஸ் அப்படின்னா சேம் காம்போசிஷன் த்ரூ அவுட் த மிக்சர் வந்து இருக்கும். காஃபி ஹோமோ அப்படின்னா வந்து நீங்கள் ஹெச்ஓ அப்படின்னு போடுங்க. ஹெட்டிரோ அப்படின்னா ஹெச்இ அப்படின்னு சாட்டில் போடுங்க. சரியா? ஓகே, இப்போது சுகர் சொல்யூஷன். சுகரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுகரை வந்து நல்லா தண்ணியில் போட்டு கலக்கிறேன். இந்த சுகர் சொல்யூஷன் வந்து ஹோமோவா ஹெட்டிரோவா? இந்த சுகர் சொல்யூஷன் வந்து ஹோமோஜீனஸா ஹெட்டிரோஜீனஸா? சுகர் சொல்யூஷன் வந்து ஹோமோவா ஹெட்டிரோவா? ஹோமோ. கரெக்டா? சால்ட் வாட்டர் ஹோமோ. காஃபி ஹோமோ. மேங்கோ ஜூஸ் ஹோமோ. ஓகே, சாலட், ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் என்னது? ஹெட்டிரோ. ஏன்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா தனித்தனியாக நம்ம பிரித்து எடுக்க முடியும். சரியா? ஓகே, மண், தண்ணி, எண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டா அது என்ன மிக்சர்? மண், தண்ணி, எண்ணெய், கல். மண், தண்ணி, எண்ணெய், கல் இதெல்லாம் நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். அப்போ அது ஹெட்டிரோ. ஓகே, ஸோ யூனிஃபார்ம் கம்போசிஷன் இல்லை அப்படின்னா வந்து ஹெட்டிரோ. இப்போ எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எலிமெண்ட் அப்படின்னு பேர் கொடுத்தது வந்து யாரு? நிக்கிலன் வந்திருக்காரு கிளாஸ்க்கு. ஓகே, வெரி குட், வெல்கம். எலிமெண்ட்டுக்கு எலிமெண்ட் அப்படின்னு பேர் வச்சது வந்து யார்? ராபர்ட் அப்படின்னு பேர் வந்து ஆரம்பிக்கும். அவரோட ஃபுல் பேர் என்னது? ராபர்ட் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு சில க்ளூலாம் வந்து தரேன். ராபர்ட் சார்ல்ஸ், ராபர்ட் கார்ல், ராபர்ட் பாயில். ராபர்ட் சார்ல்ஸ், ராபர்ட் கார்ல் அண்ட் ராபர்ட் பாயில். ராபர்ட் பாயில். வெரி குட். புக் பிடிஎஃப் தரேன்டா, கவலைப்படாதீங்க. ஹவு மெனி பீரியாடிக் டேபிளில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபாஸ்ட்டாக சாட்டில் ஆன்சர் பண்ணுங்க. 118 19 20? ஹவு மெனி பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து இது வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்? 118. வெரி குட். நிறைய பேர் மருதவல்லி, முகமது, சிவானி, கிருஷிதா, கலைவண்ணன், ஃபாத்திமா, ஸ்ரீபாஸ், விஜயலட்சுமி மாசம் ஆன்சர் பண்ணுறீங்களே. நிறைய பேர் சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்களே. லக்ஷ்மி வெங்கடாச்சலபதி, லக்ஷ்மி வெங்கடாச்சலபதி நீங்கள் 10th கிளாஸ் போலையா? 9th கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க. 118. வெரி குட். அதில் நேச்சுரல் எவ்வளோ? நேச்சுரல் எவ்வளோ? 92. நேச்சுரல் எவ்வளோ? 92. ஓகே, தமிழ் மீடியம் மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் புக்கு எடுத்துக்கோங்க, இதே பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்கள் புக்கு அப்படியே கண்ணால் பாருங்கள், நான் சொல்கிறது காதால் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? நான் தமிழில் தானே சொல்கிறேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்டல், மெட்டலாய்ட், நான் மெட்டல் அப்படின்னு வந்து பிரிக்கிறோம். ஸோ மெட்டல்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும்? நான் மெட்டல்ஸ்னால் மெட்டல் அல்லாததை வந்து நம்ம நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ ஆக்சிஜன்லாம் என்னது? அதெல்லாம் மெட்டலா? இல்லை, அதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா கேஸ். கரெக்டாக? அதெல்லாம் வந்து நான் மெட்டலில் வரப்போகுது. இந்த மெட்டலும் இல்லை, நான் மெட்டலும் இல்லை, செமி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா we are calling it as the metalloids. அதுதான் நம்ம வந்து மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நான் இப்போ உங்ககிட்ட வந்து இது வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறேன். லாஸ்ட் கிளாஸில் படித்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து காம்பவுண்டுக்கும் மிக்சருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகே, காம்பவுண்டுக்கும் மிக்சருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இப்போது நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த சல்ஃபர் அயனும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூவன்ட் எலிமெண்ட்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸை மேம் 10th டுடே மேக்ஸ் லைவில் சயின்ஸ் லைவ் நெட்வொர்க் இஷ்யூ அண்ட் மேக்ஸ் லைவ் ஷெடியூல் பண்ணது இல்லை. அது ஆகும்டா, வரும், வெயிட் பண்ணுங்க லக்ஷ்மி. அகெயின் கெட் ரீஷெடியூல்ட். ஓகே, யா. ஸோ அந்த கான்ஸ்டியூவன்ட் பார்ட்டிக்கல் அதோட தன்மையை வந்து இழந்துரும். அப்போ அது வந்து இஸ் இட் அ மிக்சர் ஆர் அ காம்பவுண்ட்? இட் டு நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் பார்ட்டிக்கல். கான்ஸ்டியூவன்ட் பார்ட்டிக்கலோட ப்ராப்பர்ட்டியை காட்டாது. இப்போ காஃபியில் உனக்கு பால் டேஸ்ட்டோ இல்லை டிகாக்ஷன் டேஸ்ட்டோ தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி இந்த கான்ஸ்டியூவன்ட் பார்ட்டிக்கல் டேஸ்ட்டே தெரியாது. அது வந்து காம்பவுண்டா எலிமெண்ட்டா?
that mixture ஆ compound-ஆ? That is, of course, it is a compound. Okay? So, அதுக்கு தான் நம்ம example பார்த்தோம் இல்லையா? Sulfur with iron flux. நல்லா கவனிங்க. சல்ஃபர் எடுத்துக்கிறோம். மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம சாப்பிட்றோம்ல மிக்சர், அந்த மிக்சரை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அதில் எனக்கு வந்து என்னெல்லாம் மிக்சரில் என்னெல்லாம் ஆட் பண்ணுவாங்க நம்ம சாப்பிட்ற மிக்சரில்? பூந்தி இருக்கும், அப்புறமா ஆலு புஜியா இருக்கும், கருவேப்பிலை இருக்கும், பொட்டுக்கடலை இருக்கும், அந்த நிலக்கடலை இருக்கும், இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வந்து கலந்து இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நான் உன்னை பிரித்து தர சொல்கிறேன். will you be able to separate it? yes or no? டைம் எடுக்கும். ஆனால் எனக்கு நீ அந்த மிக்சரில் இருக்கக்கூடிய இந்த பூந்தியெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடு. இதெல்லாம் ஓமம் இருக்கும், நட்ஸ் இருக்கும், ஆமாம், வேற என்னென்ன இருக்கும், எல்லாத்தையும் எனக்கு நீ தனித்தனியாக பிரித்து வை அப்படின்னா உன்னால் பிரித்து வைக்க முடியுமா? யூ கேன் செப்பரேட். யா, இந்த மாதிரி உன்னால் செப்பரேட் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து மிக்சர். காம்பவுண்டுனா காஃபி ஞாபகம் வச்சுக்கோ, காம்பவுண்டுக்கு காஃபி ஞாபகம் வச்சுக்கோ, மிக்சருக்கு மிக்சரே ஞாபகம் வச்சுக்கோ. காஃபியை உங்கள் கையில் நான் வந்து கொடுத்துட்டேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலனாலும் கவனிக்கலாம், தப்பில்லை. நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள் கையில் காஃபி கொடுத்துட்டேன். காஃபியை கொடுத்துட்டு தம்பி நான் அந்த காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா பால் போட்டு அதில் வந்து கொஞ்சம் டிகாக்ஷன் போட்டு காஃபி பவுடர் போட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி நீ என்ன பண்ண அப்படின்னா எனக்கு அந்த பால் தனியாகவும் காஃபி தனியாகவும் சக்கரை தனியாகவும் பிரிச்சுதா அப்படின்னு சொல்கிறேன். உன்னால் பிரிக்க முடியுமா? எஸ்ஸா நோவா? கேன் யூ செப்பரேட்? எஸ் ஆர் நோ? கேன் யூ செப்பரேட்? நோ, யூ cannot separate it. அப்போ அது வந்து காம்பவுண்ட். காஃபியில் இருக்கிற கான்ஸ்டியூவன்ட் பார்ட்டிகல்ஸை நீ செப்பரேட் பண்ண முடியாது, அப்போ அது காம்பவுண்ட். இதே மிக்சரில் இருக்கிற கான்ஸ்டியூவன்ட் பார்ட்டிகலை நீ செப்பரேட் பண்ண முடியும், அப்போ அது மிக்சர். இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ நான் வெறும் சல்ஃபரையும் அயனையும் வெறும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் அயன் வந்து மேக்னெட்டிக், நீ மேக்னெட் கூட அது அட்ராக்ட் ஆகும். நீ ஈஸியாக மேக்னெட்டை வச்சு அயனை நீ தனியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். சல்ஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி நான் மேக்னெட்டிக். சல்ஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நான் மேக்னெட்டிக். ஓகே, ஸோ சல்ஃபரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து இட் cannot மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகாது. அப்போ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தனியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஸோ அந்த சல்ஃபரை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா we can separate it. ஓகே, ஸோ இப்போ இதே அயனையும் சல்ஃபரையும் சேர்த்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் ஹீட் பண்ணிடுறேன். அயனையும் சல்ஃபரையும் சேர்த்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஹீட் பண்ணிடுறேன். ஹீட் பண்ண உடனே அது வந்து நமக்கு ஒரு புது காம்பவுண்டாக வந்து ஃபார்ம் பண்ணிடுது. அயனையும் சல்ஃபரையும் நான் வந்து ஹீட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார்மிங் அ நியூ காம்பவுண்ட். அது வந்து ஒரு நியூ காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணிடுது. சரியா? இப்போது அதுலேருந்து நம்ம அயனையோ காம்பவுண்டையோ நம்ம தனித்தனியாக அயனையோ இல்லை சல்ஃபரையோ நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியுமா அப்படின்னா யூ cannot separate. அதுலேருந்து நீங்கள் தனித்தனியாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா செப்பரேட் பண்ணவே முடியாது. யூ cannot separate it. புரிஞ்சுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, வெரி குட். இப்போது நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் மிக்சர் பார்த்தோம், ஹோமோஜீனியஸ், ஹெட்டிரோஜீனியஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ செப்பரேட்டிங் ஆஃப் த மிக்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இனி லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பழைய கிளாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரீகால் முடிச்சிட்டோம். டுடேஸ் லைவ் கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்படின்னா சாட்டில் ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். டுடேஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ரெடி அப்படின்னா சாட்டில் ஒரு ஃபயர் வித் ஃபுல் எனர்ஜி, வித் ஃபுல் ஃபோக்கஸ். பழைய கிளாஸும் நம்ம ரீகால் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? டன்னா? சூப்பர், டன். செப்பரேஷன் ஆஃப் மிக்சர். எல்லாரும் நல்லா கவனிங்க. புக் இருந்தாலும் சரி, புக் இல்லாட்டியும் சரி, நல்லா கவனிங்க. சரியா? ஓகே, ஸோ செப்பரேஷன் ஆஃப் மிக்சர். இப்போ இந்த மிக்சர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். மெனி மிக்சர் கண்டெயின் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் மிக்சட் வித் அன்வான்ட் மெட்டீரியல். இப்போது மிக்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு சில இது வந்து தேவைப்படும். அதில் தேவையில்லாத ஒரு சில இம்பியூரிட்டிலாம் இருக்கும். அதான் நமக்கு தேவையில்லாத மெட்டீரியலும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதில் வந்து நமக்கு கலந்து இருக்கும். ஓகே, இன் ஆர்டர் டு அப்டெயின் திஸ் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், அந்த யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸை நான் வாங்கிக்கிறதுக்காக கெமிஸ்ட்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க ஆஃபன் ஹாவ் டு செப்பரேட் தெம் ஃப்ரம் இம்பியூரிட்டி.
இப்போ பியூர்லேருந்து தேவையில்லாத இம்பியூரிட்டியை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். Okay, the choice of a particular method to separate components of a mixture will depend on the property of the compound of the mixture as well as their physical state. இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு மிக்சர்லேருந்து தேவையில்லாத இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் வந்து இருக்கு. கவனிங்க, இப்போ அந்த மெத்தட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அந்த எந்த மெத்தடு எதுக்கு நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த காம்பவுண்டுடைய நேச்சர் எனக்கு முக்கியம். இப்போ எனக்கு தேவையானது மேக்னெட்டிக்காக இருக்குது, தேவையில்லாதது நான் மேக்னெட்டிக்காக இருக்குது அப்படின்னா நான் மேக்னெட்டிக் தனியாகவும் நான் மேக்னெட்டிக் தனியாகவும் நான் வந்து பிரித்து எடுத்துடலாம். கரெக்டா? எஸ் ஆர் நோ? மேக்னெட்டை வச்சு நான் வந்து பிரித்து எடுத்துடலாம். இதே எனக்கு தேவையான ஒன்று வந்து தண்ணியில் கலக்கும், தேவையில்லாத தண்ணியில் கலக்காது அப்படின்னா நான் தண்ணியில் கலந்து நான் செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். நம்ம சப்ஸ்டன்ஸ் என்ன நேச்சரோ அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்க போகுது. கரெக்டா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ளிமேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போகிற என்ன மெத்தட் அப்படின்னா சப்ளிமேஷன். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, பார்க்கலையா ஹேமலதா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா, பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கல அப்படின்னா இந்த கிளாஸை கவனிங்க, புரியும். சரியா? சப்ளிமேஷன் certain solid substance, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th ஸ்டாண்டர்டில் the சேம் கான்செப்ட் உங்களுக்கு வரப்போகுது. அப்போது நீங்கள் இப்போ படித்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, certain solid substances, ஒரு சில சாலிடாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். சாலிட்னா தெரியும் இல்லையா, திடம். when heated change directly to gaseous state. ஒரு சில சாலிடை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அது வந்து டைரெக்டாக கேஸாக மாறிடுமா, அது என்ன புரியவே இல்லையே. ஒரு சில சாலிட் வந்து நமக்கு டைரெக்டாக கேஸாக மாறிடும் அப்படின்னா புரியலையே. அப்படின்னா என்ன சாலிட் வந்து கேஸாக மாறிடும். இப்போ எக்ஸாம்பிள் கற்பூரம் எடுத்துக்கோங்க. கற்பூரம்லாம் இருக்குல்ல, சாமிக்கெலாம் வந்து தீபம் காட்டுவாங்கல்ல, சூடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த கற்பூரத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம், பற்ற வைக்கிறோம். அப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு கேஸாக தானே எவாப்ரேட் ஆகுது. இதே நீங்கள் தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க, தண்ணியை ஹீட் பண்ணிங்கன்னா நமக்கு என்னது, சாரி ஐஸ் வந்து என்னது அப்படின்னா சாலிட். கரெக்டாக? ஐஸை ஹீட் பண்ணால் அது லிக்விடாக மாறும். திருப்பி அந்த லிக்விடை ஹீட் பண்ணாதான் உங்களுக்கு அது வந்து கேஸாக மாறும். ஆனால் கற்பூரத்தை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக சாலிட்லேருந்து கேஸாக அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா மாறிடும். ஓகே, வித்தவுட் அட்டைனிங் லிக்விட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட்டே இல்லாமல் டைரெக்டாக சாலிட் டு கேஸ், அதுக்கு பேர் தான் என்னது சப்ளிமேஷன். ஸோ சாலிட்லேருந்து டைரெக்டாக நமக்கு கேஸாக மாறுது அப்படின்னா அதுதான் வந்து என்னது அப்படின்னா we call it as sublimation. when cooled give back the solid substances. இப்போது அதை திருப்பி நம்ம வந்து கூல் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா திருப்பி அந்த சாலிட் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் அயோடினாக இருக்கலாம், கேம்ஃபர் தான் அந்த கற்பூரம். ஓகே, அமோனியம் குளோரைடு, இவங்க எல்லாருமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து சாலிட் ஸ்டேட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு ஹீட் பண்ணாலே, ஹீட்டுங்கிறதா நான் இந்த ட்ரையாங்கிள் எங்கெல்லாம் நான் போடுறேனோ அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். எங்கெல்லாம் நம்ம வந்து ட்ரையாங்கிள் போடுறோமோ அது எல்லாமே என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, நல்லா கவனிங்க. இப்போது இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? எதனால் 10th மேக்ஸ் கிளாஸ் கேன்சல் ஆச்சா தெரியலடா, we should ask ஜனஸ்ருதி மேம் about that. சரி, நான் இதுக்கு மட்டும் என் வீடியோவை ஆஃப் பண்ணிக்கிறேன், ஆனால் நீங்கள் கவனிங்க, அப்போ தான் போர்டு தெரியும். சரியா? ஓகே, ஸோ கவனிங்க. இங்கே the powdered mixture of ammonium chloride and sand. நான் சாண்டையும் அமோனியம் குளோரைடையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். டேக்குன்னு சைனா டிஷ்னா ஒன்றும் கிடையாது. தோ பார், இந்த மாதிரி ஒரு தட்டு மாதிரி கிளாஸ், சின்ன கிளாஸ் தட்டு, அதுக்கு பேர் தான் சைனா டிஷ். ஓகே, அண்ட் கவர்ட் வித் பர்ஃபோரேட்டட் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்னா ஒன்றும் கிடையாது. இப்போது நம்ம வீட்டோட மேலெல்லாம் வந்து ஆஸ்பெடாஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெயில்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஒரு ஷீட் வந்து போட்டிருப்போம், அதுக்கு பேர் தான்
ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட். அந்த மாதிரி பர்ஃபோரேட்டட்னா அதில் ஹோல்ஸ் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். பர்ஃபோரேட்டட்னா குட்டி குட்டி ஓட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். குட்டி குட்டி ஓட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் இன்வெர்டட் ஃபனல். ஃபனல்னா என்னது? ஃபனல்னா இங்கே பார், இதுதான் ஃபனல். மண்ணெண்ணெல்லாம் ஊற்ற யூஸ் பண்ணுவாங்கல்ல வீட்டில். இப்போல்லாம் யாரும் மண்ணெண்ணெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இது பார்த்துருக்கீங்கல்ல, இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஃபனல். இன்வெர்டட் ஃபனல்னா ஃபனலை நீ தலைகீழ கவுத்துக்கிற, அவ்வளோதான். இஸ் பிளேஸ்ட் ஓவர் த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட். அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டுக்கு மேலே பிளேஸ் பண்ணுறோம். The open end of the stem of the funnel is closed using cotton wool. இந்த ஃபனலோட எண்டை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா காட்டன் wool கொஞ்சம் பஞ்சை வச்சு அடைச்சிடுறோம். அப்புறமா the china dish is heated. இப்போ கீழே நெருப்பு கொடுத்து இந்த சைனா டிஷ்ஷை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். The pure vapor of the volatile solid passes through the holes in the asbestos sheet. இப்போ இங்கே ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா குட்டி குட்டி ஓட்டை இருக்கு இல்லையா, அது வழியாக என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இதுடைய கேஸ் வேப்பர் வந்து பாஸ் ஆகும். நான் ஹீட் பண்ணுறேன், அப்போ சாலிட் என்னவா மாறிடும்? கேஸாக மாறிடும். அப்போ அது வந்து எனக்கு மேலே வெளியில் போக போகுது. அண்ட் கண்டென்ஸ்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? கூல் அப்படின்னு அர்த்தம். அது வந்து அப்புறமா கண்டென்ஸ்னா கூல் அப்படின்னு அர்த்தம். கூலாகி நமக்கு இன்னர் சைட் ஆஃப் த ஃபனலில் எனக்கு இது வந்து கிடைக்க போகுது. ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. த volatile சாலிட்னா என்ன தெரியுமா? volatile அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரோ போட்டு, ஈஸிலி எவாப்ரேட். ஈஸியாக எவாப்ரேட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து volatile. இப்போது உங்கள் கையில் வந்து கொஞ்சமாக யூ டேக் சானிடைசர், அது என்ன ஆகும்? ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும் இல்லையா? கையில் வச்சிங்கன்னா தானாகவே ஈஸியாக வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகிடும் சானிடைசர். அப்போ அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஈஸிலி எவாப்ரேட். அதுக்கு பேர் தான் ஹைலி volatile அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நான் volatile அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாலாம் எவாப்ரேட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். அந்த நான் volatile தான் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இம்பியூரிட்டி, தேவையில்லாத இம்பியூரிட்டி. அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா திருப்பி இந்த சைனா டிஷ்லேயே இருக்க போகுது. ஓகே, ஸோ புரியாதவங்களுக்கு நான் திருப்பியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டயக்ராமை பாருங்கள். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு சைனா டிஷ் எடுத்துக்கிறேன். சைனா டிஷ் அப்படிங்கிறது என்னது? ஒரு தட்டு, குட்டி தட்டு, அவ்வளோதான். கீழே வந்து ஒரு நெருப்பு எரிக்கிறதுக்காக அடுப்பு வச்சுக்கிறேன், பர்னர் அப்படின்னு சொல்லுவோம், பர்னர் வச்சுக்கிறோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இன்வெர்டட் ஃபனல் வந்து வச்சுருக்கோம், தலைகீழ கவுக்கப்பட்ட ஃபனல். அந்த ஃபனலோட எண்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காட்டன் வச்சு மூடிட்டேன். காட்டன்னா என்னது? பஞ்சு வச்சு மூடிட்டேன். இப்போது ஐ ஹவ் டேக்கன் அ பர்ஃபோரேட்டட் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட். ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் பர்ஃபோரேட்டட்னா நான் கொஞ்சம் குட்டி குட்டி ரொம்ப மைன்யூட்டான சின்ன ஓட்டை போட்டு இந்த மாதிரி எடுத்து மூடிக்கிறேன். மூடினதுக்கு கீழே நான் என்ன வச்சிடுறேன் அப்படின்னா அமோனியம் குளோரைடு. அமோனியம் குளோரைடு என்னது? நம்ம கேம்ஃபர், நம்ம கற்பூரம் மாதிரி தான். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீ அதை ஹீட் பண்ணனா சாலிட்லேருந்து டைரெக்டாக அது வந்து கேஸாக எனக்கு மாறிடும். இப்போ நான் கீழேருந்து நான் நெருப்பு தரேன், ஹீட் பண்ணுறேன், மேலே வந்து எனக்கு இந்த அமோனியம் குளோரைடு இருக்குது. அதுக்கு மேலே நான் பர்ஃபோரேட்டட் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட், அதாவது ஓட்டு போட்டு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் வைக்கிறேன். ஹீட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? அந்த ஓட்டை வழியாக வேப்பர்லாம் வெளில போகும், அப்படின்னு வெளில போகும். ஓட்டை வழியாக வேப்பர்லாம் வெளில போகுது. இப்போ அந்த வேப்பர் என்ன ஆகுது அப்படின்னா கண்டென்ஸ் ஆகுது. கண்டென்ஸ்னா என்ன அர்த்தம்? சாட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சாட்டில் ரெஸ்பாண்ட் பண்ணாதான் கிளாஸ் நல்லா இருக்கும், இல்லைனா எனக்கே தூக்கம் வருது. What do you mean by the term condense? கண்டென்ஸ்னா என்ன? அப்போ கிளாஸ் கவனிக்கல. கூல், வெரி குட், கூல் ஆகுது. இப்போது அக்கார்டிங் டு சப்ளிமேஷன்னா என்ன அர்த்தம்? சாலிடை ஹீட் பண்ணால் கேஸாக மாறும். அப்போ கேஸை ஹீட் பண்ணால் எனக்கு சாலிட் கிடைக்கும், கரெக்டா? ஓகே, அவன்லாம் வந்து என்ன ஆகிடுவான் அப்படின்னா நமக்கு மேலே போயிடுவான், அதாவது கேஸாக எனக்கு மாறிடும். இப்போது லெஸ் வாலட்டைலாக இருக்கிறது, அதாவது நான் வாலட்டைலாக இருக்கிறது. நான் வாலட்டைல்னா ஈஸியாக எவாப்ரேட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஈஸிலி வாலட்டைல் அப்படின்னா, ஹைலி வாலட்டைல் அப்படின்னா ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். நான் வாலட்டைலாக இருக்கிறது தான் இம்பியூரிட்டி. புரிஞ்சுதா? நான் வாலட்டைலாக இருக்கிறது தான் வந்து இம்பியூரிட்டி. யூ அண்டர்ஸ்டாண்ட்?
புரிஞ்சதா? எஸ், ஓகே. ஏர் ஃப்ரெஷ்னர் யூஸ்ட் இன் டாய்லெட். டாய்லெட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஓடோனில் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இந்த ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் நம்ம மாட்டி வச்சுருப்போம்ல, ஓகே, செவுத்தில் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அது என்ன கதை படிக்கலாமா? The solid slowly sublimes. Sublimes அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சப்ளிமேஷன். சப்ளிமேஷனை தான் சப்ளைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நவுன், இது வந்து என்னது வேர்பு ஃபார்மில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது வந்து சப்ளைம் ஆகுது அப்படின்னா அந்த சாலிடெல்லாம் வந்து எனக்கு கேஸாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் வாங்கிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக அதுக்குள்ளே ஒயிட் கலரில் இல்லை கலராக கூட வந்து நிறைய விற்க ஆரம்பிச்சிச்சு. சாலிடாக தான் இருக்கும். டைம் ஆக வீக்காக மந்தாக என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வரும். லிக்விடாவாக மாறுது, இல்லை கேஸாக மாறுது. அதுக்கு பேர் தான் சப்ளைம். சாலிடு கேஸாக மாறுது. அண்ட் ரிலீஸ் பிளசன்ட் ஸ்மெல். பிளசன்ட் ஸ்மெல் அப்படின்னா என்னதுன்னா நறுமணம் அப்படின்னு அர்த்தம். ஸ்மெல்னா மனம் இல்லையா? பிளசன்ட் ஸ்மெல் அப்படின்னா நறுமணம் வந்து வருது இந்த டாய்லெட் ஓவர் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். மோத் பால்ஸ் மேட் அப் ஆஃப் naphthalene are used to drive away moths and some other insect. அதுக்கு என்ன தமிழில் சொல்லுவாங்க? எங்கள் வீட்டில் வந்து அந்த பாச்சை உருண்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒயிட் கலரில் வந்து ரவுண்டாக வந்து இருக்கும். naphthalene balls அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பீரோ அலமேரா அங்கெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க, கற்பாம்பூச்சிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அதை தான் இங்கே மோத் பால்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாச்சை உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் வந்து சொல்லுவோம், கற்பாம்பூச்சிலாம் வராமல். ஸோ அந்த naphthalene பால்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்லலாம் போட்டிருப்பாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல சிங்க்கில் அதுலலாம் போட்டிருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்செக்டெல்லாம் வரவிடாமல் பண்ணும். சரியா? தீஸ் ஆல்சோ சப்ளைம் ஓவர் டைம். அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உருண்டை, ஓகே, வாட் டு வி கால், உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுவீங்க, ஓகே, அதுவும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சாலிட் வந்து எனக்கு கேஸாக வந்து சப்ளிமேஷன் நடக்கும். தீஸ் ஆல்சோ சப்ளைம் ஓவர் டைம். கேம்ஃபர் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் போட்ட டம்பர் புக்கில் கரெக்டாக வந்து போட்டாங்க. ஓகே, ஸோ கேம்ஃபர் வந்து என்னது அப்படின்னா இந்த கல்பூரம். சரியா? இந்த கல்பூரம். இட் சப்ளைம்ஸ் டு கிவ் பிளசன்ட் ஸ்மெல் அண்ட் சம்டைம்ஸ் யூஸ் ஆஸ் ஃப்ரெஷ்னர். சம்டைம்ஸ் வந்து வீட்டில் அதை ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் கல்பூரம் கட்டுறதுக்குலாம் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வாங்க இப்போது டைப்ஸ் ஆஃப் மிக்சர் அண்ட் அந்த மிக்சரை எப்படியெல்லாம் செப்பரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம ஒரு டேப்லர் காலமில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதர் சப்ஜெக்டும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? டோன்ட் வெரி அட் ஆல். அடுத்த மந்த்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாழினியன் சார் எல்லாருமே உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஓகேவா? டன், சூப்பர். மேம் என்ன பண்ணுறாங்களா? புரியலடா சந்தோஷ் துரை, என்ன கேட்குறீங்க? ஓகேவா? யா, ஹெட்டிரோஜீனஸ் மிக்சர். ஹெட்டிரோஜீனஸ்னா என்னடா அர்த்தம்? ஹோமோஜீனஸ்னா சேம். ஹெட்டிரோஜீனஸ் அப்படின்னா சேம் காம்போசிஷனாக இருக்காது அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஹவு டு டேக் நோட்ஸ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து ஹவு டு டேக் நோட்ஸ்க்கு ஜெனஸ்ருதி மேம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, பாருங்கள். நானாக உங்களுக்கு சொல்லியும் தரேன். ஓகே, உங்களுக்கே வந்து ஒன்று எடுத்து ஹவு டு டேக் நோட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டி ஐ வில் டெல் யூ. சரியா? ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. கண்டினியூ பண்ணலாமா இதை? வாங்கப்பா. ஸோ இப்போது ஹெட்டிரோஜீனஸ் மிக்சரில் சாலிட் அண்ட் சாலிட் அது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏதோ ஒரு சாலிடும் வந்து கலந்துருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எதை நான் வந்து கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஐ ஹாவ் கம்பைன்டு த அரிசியும் பருப்பும் நான் கலந்துட்டேன். இப்போ நான் அதை எப்படியெல்லாம் நான் பிரிக்கலாம்? ஹேண்ட் பிக்கிங், கையால் பிக் பண்ணலாம். ஹேண்ட் பிக்கிங்னா கையால் நான் அரிசி தனியாக பருப்பு தனியாக நான் வந்து பிரிக்கலாம். இல்லைனா சீவிங்னா என்ன தெரியுமா? சீவிங்க்கு தமிழில் வந்து என்னடா சொல்லுவீங்க? சீவிங் சலிக்கிறதா? சீவிங்க்கு தமிழில் வாட் டு யூ கால்? சல்லடையை வச்சு வந்து சலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சல்லடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போலாம் சல்லடை பெருசாக வந்து இருக்கிறதே கிடையாது. ஓகே, ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. சீவிங் சல்லடை பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒன்றுமே இல்லை, ஈஸியாக சொல்கிறேன் பாரு. இந்த மாவெல்லாம் வந்து சலிப்பாங்க. யார் வீட்லையா சலிச்சு பார்த்துருக்கீங்களா? மாவெல்லாம் வந்து சலிப்பாங்க. சரியா? அப்படி இல்லை, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூஸ் எல்லாம் வடிகட்டுவாங்க. இப்போல்லாம் சல்லடை வந்து ஜூஸ் வடிகட்டுற மாதிரியும் சீவிங்லாம் வந்துருச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோவிங். பக்கத்தில் உங்களுக்கு வந்து மீனிங் தெரியல அப்படின்னா தயவுசெய்து வந்து எழுதிக்கோங்க. வினோவிங் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா?
தமிழில் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தூற்றுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அதோட பிக்சர் வந்து காட்டுறேன். ஒரு இது மாதிரி இருக்கும், மரம் இருக்கும் சரியா. ஸோ மரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வினோயிங், வெயிட் பண்ணுங்க, அந்த மரத்தை இப்படி இப்படி ஆட்டுவாங்க. ஸோ தட் இந்த அரிசி மேலே இருக்கிற உமிலாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம் சரியா. அரிசி மேலே இருக்கிற உமிலாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம். தோப்பர் இந்த ஆன்டி பண்ணுறாங்க, இந்த பாட்டிலாம் பண்ணுறாங்க பாரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இது பார்த்துருக்கீங்க இல்லையா? அரிசிலாம் அந்த அரிசி மேலே இருக்கிற உமிலாம் வந்து ரிமூவ் பண்ணாங்க. இப்போ எல்லாமே நமக்கு அப்படியே ரெடிமேடாக வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. பட் அந்த காலத்தில் இந்த மாதிரி வந்து சலிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வினோவிங். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டிக் செப்பரேஷன் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு மேக்னெட்டு வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்னெட்டிக்கை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம், நான் மேக்னெட்டிக் அப்படியே இருக்க போகுது. ஸோ ஆர் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் தான் நம்ம இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்சாலபிள் சாலிட். சாலிட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா தண்ணி கூட கரையவே இல்லை, இன்சாலபிளாக இருக்குது. அண்ட் லிக்விட். இன்சாலபிள் சாலிடோ லிக்விடோ இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? எக்ஸாம்பிள் மண்ணு தண்ணி, கரெக்டா? மண்ணு தண்ணி. மண்ணு வந்து தண்ணியில் கரையுமா? கிரவுண்ட் நட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், கிராமத்துலலாம் நீங்கள் இதை வந்து பார்த்துருக்கீங்க. ஓகே, மண் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில் கரையுமா? கரையாது. அது வந்து என்னது, ஒரு இன்சாலபிளான ஒரு சாலிட், கரெக்டா? அதுவும் ஒரு லிக்விடையும் நீங்கள் வந்து எப்படி பிரிப்பீங்க? மண்ணையும் தண்ணியும் எப்படி பிரிப்பீங்க? மண்ணையும் தண்ணியும் நல்லா நான் கலக்கி உன் கையில் கொடுத்துட்டேன். அப்போ நீ என்ன பண்ணுவ? கொஞ்ச நேரம் வச்சாலே என்ன ஆகும்? மண்ணெல்லாம் கீழே செட்டில் ஆகும். மண்ணெல்லாம் கீழே வந்து உனக்கு செட்டில் ஆகும். அதுக்கு பேர் தான் செடிமெண்டேஷன். மண்ணெல்லாம் கீழே எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா செடிமெண்ட் ஆகிடும். பாட்டமில் கீழே எனக்கு மண்ணெல்லாம் செடிமெண்ட் ஆகிடும். செடிமெண்டேஷனா கீழே தங்கிரும் அப்படின்னு அர்த்தம். மண்ணெல்லாம் கீழே எனக்கு தங்கிரும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து எனக்கு தண்ணி வந்து மேலே இருக்கும் சரியா. ஓகே, அடுத்து வந்து டீகான்டேஷன். டீகான்டேஷன்னா என்னது அப்படின்னா இப்போ பாரு, வடிகட்டுறது. அதாவது டீகான்டேஷன் நம்ம எதில் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அரிசியெல்லாம் வந்து டீகான்ட் பண்ணுவாங்க. வீட்டில் சாதம்லாம் வடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே வந்து சாய்ப்பாங்க இல்லையா. ஏன்னா சாதம் வந்து பாத்திரத்தில் இருக்கும், தண்ணி வந்து கீழே கூட்டிடும். டீகான்ட்னா அப்படியே வடிக்கிறது. ஓகே, வித்தவுட் எதுவும் சலடை கிலடை யூஸ் பண்ணாமல் அப்படியே வடிக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோடிங். வாட் இஸ் திஸ் லோடிங்? ஒன்றுமே இல்லை. லோடிங் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணியெலாம் ஆட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தண்ணியும் இதையும் வந்து தனித்தனியாக பிரிக்கிறோம். டின்னர் டைமா, கிளாஸ் இன்னும் எக்ஸாக்டாக கொஞ்சம் நம்ம ஒரு பேஜ் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். யாருக்காவது பிரேக் வேணுமா? ஒரு குட்டி வாட்டர் பிரேக் வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு 1 minute தான். எல்லாரும் போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க, நானும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் சரியா. ஐ வில் ஆல்சோ கோ அண்ட் பிரிங் வாட்டர். ஸோ எல்லாருமே தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கொஞ்சம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு பேஜ் மட்டும் முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் சரியா. ஓகே, ஒரு குட்டி வாட்டர் பிரேக். எஸ், வந்தாச்சா? ஓகேவா? எஸ், போர் அடிச்சா சொல்லுங்க. உங்க ப்ரீடியூசர் ஃபன் பண்ண ரெடியா இருக்கேன்னு பாருங்க. யோகேஷ் வந்திருக்காரு. அப்படியே லைட்டா திருப்பி ஃபீவர் வர மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ எஸ் யோகேஷ், நீங்கள் என்ன காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, என்ன ஏது வாழ்க்கையில் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரியா. எஸ், ஃபில்ட்ரேஷன்னா வடிகட்டுறது சரியா. நம்ம வடிகட்டி வச்சு வடிகட்டுறது. சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம படிப்போம் சரியா.
படிப்போம், இதிலே படிப்போம் சென்ட்ரிஃபியூகேஷன். 2 immiscible liquid. immiscibleனா என்ன தெரியுமா? பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற லிக்விட். ஓகே, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லா சாரி immiscible miscible அப்படின்னா பிரிக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். ஜேஇ படிக்க போறீங்களா 1 இயர் டிராப் பண்ணி, அப்ப சீரியஸா படிங்க. இந்த வாட்டி ஜேஇல என்ன மார்க்குன்னு சொல்லுங்க. இந்த வாட்டி நீ ஒரு 99% கூட பர்சன்டைல் வாங்கல அப்படின்னா ரிப்பீட் பண்றது ரொம்ப ரிஸ்க் சொல்லிட்டேன். சரியா? ஓகே, ஜேஇ படிக்கிறேன்னா அப்போ ஜேஇ கிளாஸ்ல நான் உன்னை பார்க்கறதே கிடையாது. எங்க போறேன்? ஸோ 2 immiscible liquid. மிஸ்சிபிள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒன்றுக்கு ஒன்று நல்லா கலந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ காஃபி எடுத்துக்கோ, காஃபியில் தண்ணியும் பாலும் நல்லா கலந்துருச்சு இல்லையா, அது வந்து மிஸ்சிபிள். தண்ணியும் சுகரும் நல்லா கலந்துருச்சு இல்லையா, தண்ணியும் பாலும் நல்லா கலந்துருச்சு இல்லையா, அது வந்து மிஸ்சிபிள். நீ டிஃப்ரென்ஸே பார்க்க முடியாது. இம்மிசிபிள் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தண்ணி எண்ணெய் ரெண்டுமே லிக்விட் தான், ஆனால் நீ ரெண்டுத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரித்து பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இம்மிசிபிள். சரியா? அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் த இம்மிசிபிள். இம்மிசிபிளை எப்படி பிரிக்கணும்னா டீகான்டேஷன். என்ன, தண்ணியும் எண்ணெயும் கலந்துருச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஆயில் வந்து நமக்கு மேலே இருக்க போகுது. அடுத்து வந்து நமக்கு இது எங்கே இருக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி வந்து கீழே இருக்க போகுது. அப்படியே நம்ம சாட்சி வடிகட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெய் தனியாக வந்துட போகுது. டீகான்டேஷன் பண்ணிடலாம். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம படிப்போம். சரியா? ஓகே, டீட்டெயிலாக படிப்போம். ஹோமோஜீனஸ். ஹோமோஜீனஸ்னா என்னடா? சேம் காம்போசிஷன் த்ரூ அவுட் த மிக்சர் இருக்கு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது? சாலபிள், சாலிட் அண்ட் லிக்விட். சாலிட் வந்து எனக்கு சாலபிளாக இருக்குது, அது வந்து எதில் இருக்குது அப்படின்னா லிக்விடில் இருக்குது. அதாவது சக்கரை தண்ணி, சுகர் சொல்யூஷன், சால்ட் சொல்யூஷன், இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா சாலபிள், சாலிட் அண்ட் லிக்விட். ஓகே, அது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எவாப்ரேட் பண்ணலாம். அப்படி தானே சால்ட் கிடைக்குது நமக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடல்லேருந்து இந்த சால்ட் வாட்டரை வந்து கொண்டு வராங்க, கொண்டு வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறாங்க. அப்போ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு எவாப்ரேட் ஆகுது. ஸோ அது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேலே வந்து நமக்கு எவாப்ரேட் ஆகி தண்ணி வந்து நமக்கு மேலே போயிடுது. அப்போது எனக்கு பாட்டமில் இந்த சால்ட் வந்து எனக்கு தனியாக கிடச்சிடுது. சரியா? அதுக்கு பேர் தான் எவாப்ரேஷன். நம்ம வந்து லிக்விடை ஹீட் பண்ணுறதுனால லிக்விட் வந்து எனக்கு கேஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் எவாப்ரேஷன். டிஸ்டிலேஷன். What do you mean by the term distillation? What do you mean by distillation? Distillation, distilled waterலாம் நம்ம வந்து குடிக்க மாட்டோம். ஆனால் டிஸ்டில்டு வாட்டர்லாம் இருக்கு இல்லையா, லிக்விட் இருக்கு இல்லையா, நல்லா நான் வச்சுக்கோ லிக்விட் இருக்கு. நான் லிக்விடை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் பண்ணுறேன். லிக்விடை ஹீட் பண்ணால் அது என்னவா மாறிடும்? ஃப்ரிக்டேஷன் இல்லை, அது ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலேஷன் சொல்கிறீங்க. வெயிட் பண்ணுங்க. லிக்விடை ஹீட் பண்ணால் என்னவா மாறும்? அது கேஸாக மாறும். கேஸை கூல் பண்ணால் திருப்பி எனக்கு லிக்விடாக மாறும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஸ்டிலேஷன். அடுத்து கிறிஸ்டலைசேஷன். கிறிஸ்டலைசேஷன்னா கிறிஸ்டல்ஸாக மாற்றுறோம். இப்போது என்னுடைய லிக்விட் இருக்குடா, அது கூட கொஞ்சம் இன்சாலபிள் சாலிட் இருக்குது. இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா மிசிபிளாக இருக்குது, கொஞ்சம் கிறிஸ்டலாக மாற்ற விட்டுறேன், எவாப்ரேட் பண்ண வச்சுடுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய லிக்விட் கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிடும். இருக்கிற சாலிட்ஸ் வந்து எனக்கு கிறிஸ்டலாக கீழே தங்கிடும். சேம் ப்ராசஸ் லைக் நம்ம சால்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதே ப்ராசஸ் மாதிரி. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னா அதில் நிறையா ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டிலேஷன் பண்ணுறோம். அந்த ப்ராசஸும் இன் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். அடுத்து சொல்யூஷன் ஆஃப் 2 or more solids in a liquid. ஒன்றும் இல்லை, 2-3 சாலிட்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா லிக்விடில் வந்து இருக்குது. அது செப்பரேட் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் குரோமாட்டோகிராஃபி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th ஸ்டாண்டர்டில் இந்த குரோமாட்டோகிராஃபி டெக்னிக்கை நீங்கள் படிப்பீங்க. நீட்டு ஜேஇக்கும் இந்த டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டீட்டெயிலாக படிப்போம். அதனால தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாதெல்லாம் நம்ம இப்போ படிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். கேன் வி ஸ்டடி அபவுட் சென்ட்ரிஃபியூகேஷன்? சென்ட்ரிஃபியூகேஷன் பற்றி படிக்கலாமா? எஸ். ஸோ கவனிங்க, சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சென்ட்ரிஃபியூகேஷன் இஸ் a process by which fine insoluble solids, ஃபைனான இன்சாலபிளான சாலிட், ஃபைனா ரொம்ப பொடியான, இன்சாலபிள் அப்படின்னா எது கூடமே சாலபிளே ஆகாமல் இருக்கக்கூடிய சாலிட், ஃப்ரம் அ solid liquid mixture can be separated using a machine called as centrifuge. இந்த மிஷினுக்கு பேர் தான் சென்ட்ரிஃபியூஜ். சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கிற மிஷினை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாலிடும் லிக்விடும் கலந்து இருக்கிற
மெஷின்லேருந்து நம்ம வந்து சாலிடை தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஓகே, a centrifuge rotate at a very high speed. centrifuge வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப 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 ஹை ஸ்பீடில் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணும். on being rotated by centrifugal force. இந்த centrifugal force ஆல தோப்பர் இந்த centrifugal force ஆல பயங்கரமா வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிறதுனால ஹெவியா இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே செட்டில் ஆயிடும், மூவ்ஸ் டவுன். ஹெவியா இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மூவ்ஸ் டவுன் அண்ட் லைட்டா இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் எல்லாமே டாப்புக்கு வரப்போகுது. ஓகே, கிளியரா? ஓகே, சென்ட்ரிஃபியூகேஷன் ப்ராசஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு வந்து ஒரு மெஷின் வந்து யூஸ் பண்றோம். எதையும் பிரிக்க, லிக்விட்லேருந்து சாலிடை பிரிக்கிறதுக்காக ஹை ஸ்பீடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறோம் அந்த மிக்சரை. ஸோ தட் ஆயில் வித் வாட்டரில் சாலிட் இன் வாட்டர். சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சாலிடாக ஹெவியாக இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே எனக்கு டெபாசிட் ஆகிடுது அண்ட் லைட்டாக இருக்கக்கூடிய லிக்விட் வந்து எனக்கு மேலே டாப்பில் போயிடுது. மில்க் டைரிஸ் அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா பால் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, மில்க் தயாரிக்கிற மில்க் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். சென்ட்ரிஃபியூகேஷன் இஸ் யூஸ் டு செப்பரேட் த க்ரீம் ஃப்ரம் த மில்க். மில்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீம் இருக்க போகுது. மில்கில் வந்து நீங்கள் மாட்டுக்கிட்டேருந்து நீங்கள் வந்து பால் கறக்கிறப்போ மில்கில் வந்து க்ரீம் இருக்கும். க்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிட். ஓகே, ஸோ அந்த க்ரீமை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இது வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துரும். நீங்கள் மில்க் எடுத்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறப்போ மில்கில் இருக்கக்கூடிய ஆடை, அந்த பால் ஆடையை என்ன பண்ணிடும் அப்படின்னா அது மேலே தனியாக வந்துடும். அப்போ பால் வந்து எனக்கு கீழே செப்பரேட் ஆகிடும். இன் வாஷிங் மிஷின்ஸ் திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ் டு ஸ்குவீஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் வெட் க்ளோத்ஸ். வாஷிங் மிஷினில் நீங்கள் நல்லா பார்ப்பீங்க, வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் என்ன ஆகும், சுத்தும். எப்படி சுத்தும்? ஃபாஸ்ட்டாவா ஸ்லோவாவா? ட்ரையர் வாஷில் ட்ரை பண்ணுவீங்கள்ல, வாஷிங் மிஷினில் ட்ரை பண்ணுவீங்கள்ல, அப்போ என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா துணியெல்லாம் வந்து சுத்தும். துணியெல்லாம் சுற்றுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா துணி வந்து என்னதுடா சாலிடு, துணி வந்து சாலிட். அப்போ துணியெல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா மேலே வந்துடும். தண்ணி வந்து லிக்விட், தண்ணி வந்து நமக்கு இதில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு துணியெல்லாம் வந்து நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். தண்ணி லிக்விட் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துடும். அப்போ வாஷிங் மிஷின்லேயும் என்னது இந்த சென்ட்ரிஃபியூகேஷன் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்குவீஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் த வெட் க்ளோத்ஸ். வெட் க்ளோத்ஸ்லேருந்து வாட்டரை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கும் யூஸ் த சேம் ப்ராசஸ் சென்ட்ரிஃபியூகேஷன். பேத்தலாஜிக்கல் லெபார்ட்டரி அப்படின்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் எல்லாம் தரீங்கல்ல, உங்களுக்கு வந்து என்ன டிசீஸ் இருக்குது, உங்கள் என்ன டெங்கு ஃபீவரா, மலேரியாவா, என்ன வைரஸ் இருக்குது, என்ன பாக்டீரியா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பேத்தலாஜிக்கல் லெபரட்டரிஸ் தான் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கும். சரியா? ஸோ அந்த பேத்தலாஜிக்கல் லெபரட்டரிஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளட் செல்ஸ்லேருந்து பிளட் சாம்பிளை தனியாக பிரித்து எடுக்கும். உங்கள் பிளட்டில் என்னடா இருக்கும், பிளட்டு பியூராக நம்ம பார்த்தோம் இல்லை, பிளட் வந்து ஒரு மிக்சர். ஏன் பிளட் மிக்சர்? பிளட்டில் என்னெல்லாம் இருக்கும்? ஃபாஸ்ட்டாக சொல்லு சாட்டில். பிளட்டில் என்னெல்லாம் இருக்கும்? ஏன் பிளட்டை வந்து நம்ம ஒரு மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம்? ஏன் வந்து பிளட் மிக்சர் அப்படின்னு சொல்றோம்? ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், பிளேட்லெட்ஸ் இருக்கும், பிளேட்லெட்ஸ் இருக்கும், ஆர்பிசி, டபிள்யூபிசி. இப்போ மலேரியா டெஸ்ட்னா பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா டபிள்யூபிசி லெவல் கம்மியாக இருக்குது இல்லை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டபிள்யூபிசி லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இன்ஃபெக்ஷன் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பிளட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணுவாங்க. சூப்பராக இந்த மாதிரி இது ஞாபகம் இருக்கா, ஒரு குட்டி டெஸ்ட் டியூப் மாதிரி ஒன்று எடுத்து அதில் தான் உங்கள் பிளட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க இல்லையா. அந்த டெஸ்ட் டியூபை வந்து பயங்கரமாக இப்படி சுற்றும். அந்த சென்ட்ரிஃபியூகேஷன் மிஷினில் போயிட்டு பயங்கரமாக அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளட்டு கீழே வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, இந்த சாலிட் எல்லாம் மேலே வந்துடும், பிளேட்லெட்ஸ் எல்லாம் மேலே வந்துடும். அதை யூஸ் பண்ணி தான் அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணுறாங்க பிளட் சாம்பிள்ஸ்லாம். ஸோ எல்லாருக்குமே இந்த மெத்தட்ஸ் கிளியராக புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். அடுத்த மெத்தட் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். படிக்கலாமா? எஸ். டூ இம்மிசிபிள் லிக்விட், ரெண்டு
இம்மிசிபிளான லிக்விட். இம்மிசிபிள் லிக்விட்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், மிசிபிள்னா தான் நமக்கு வந்து வாட் இஸ் மீன் பை இம்மிசிபிள். அதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் இம்மிசிபிள்? அது ஒண்ணுக்கு ஒண்ணு கலக்காது. மிசிபிள்னா பயங்கரமா கலந்துருக்கும், இம்மிசிபிள்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கலக்காது. அந்த மண் லிக்விடும் ஆயிலும் மாதிரி, வாட்டரும் ஆயிலும் மாதிரி. சரியா? Two immiscible liquid can be separated by using solvent extraction method. ரெண்டு immiscible இருக்கக்கூடிய liquids வந்து நம்ம solvent extraction யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட் பண்ணலாம். This method works on the principle of difference in solubility of two immiscible liquids in the suitable solvent. So இங்க பாருடா, இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா separating funnel. Okay, when you go to 11th standard, when you go to 12th standard, நீங்கள் கெமிஸ்ட்ரி லேபில் இந்த செப்பரேட்டிங் ஃபனல் வந்து யூஸ் பண்ணுவீங்க. சரியா? இந்த செப்பரேட்டிங் ஃபனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதை ஒரு கார்க்கு, அது ஒரு மூடி போட்டு வந்து மூடிப்பாங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாப்பர் இருக்கும், அந்த ஸ்டாப்பரை நீ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே உனக்கு திருப்பி தின்னா வந்து இன்னொரு ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் தண்ணியும் எண்ணெயும் கம்ப்ளீட்டாக கலந்துருக்கு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மிக்சர் ஆஃப் வாட்டரும் ஆயிலையும் கேன் பி செப்பரேட் பை யூசிங் செப்பரேட்டிங் ஃபனல். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் இஸ் யூஸ்ட் இன் ஃபார்மசிட்டிக்கல் அண்ட் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி. நல்லா வாட்டர் ஆயில் ரெண்டுத்தையும் நல்லா கலந்துடுறீங்க, நல்லா போட்டு குளிக்கிட்ட அப்படின்னாலுமே என்ன ஆகும், இந்த இடத்துல தண்ணி கீழே இருக்கும், இதோ பார் தண்ணி கீழே இருக்கும், வாட்டர் மேலே இருக்கும். அப்போ நீ இதை ஓப்பன் பண்ணி தண்ணி தனியாக வாட்டர் தனியாக பிரித்து எடுத்துடலாம், தண்ணி தனியாக வாட்டர் தனியாக பிரித்து எடுத்துடலாம். வாங்க வாங்க வர்ஷினி, வெல்கம். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டயக்ராமில் கெரோசினை வந்து பிரித்து எடுத்திருக்காங்க. கெரோசின்னா மண்ணெண்ணெய், கரெக்டாக? ஸோ இந்த மண்ணெண்ணெயை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தண்ணியிலிருந்து பிரித்து எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, இந்த கெரோசின் ஆயில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணெண்ணெய் ஆயில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் லேயர். ஆர்கானிக் லேயர் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கானிக்னா யூ ஆல் நோ விச் கண்டெய்ன்ஸ் கார்பன். அது வந்து நமக்கு மேலே கிடைக்கும், செப்பரேட்டிங் ஃபனலில் மேலே கிடைக்கும். இன்ஆர்கானிக் வாட்டர் லேயர் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே கிடைக்கும். சரியா? ஸோ செப்பரேட்டிங் ஃபனல் யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் ஓல்டு ப்ராக்டிஸ் டன் ஃபார் இயர்ஸ். டன் ஃபார் இயர்ஸ்னா வருஷ கணக்காக, ரொம்ப ரொம்ப வருஷமாக காலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இட் இஸ் த மெயின் ப்ராசஸ் இன் பர்ஃப்யூம் டெவலப்மெண்ட் அண்ட் இன் த யூஸ்ட் இன் த அப்டெயின் டைஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். டை ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், டைனா இந்த கலர்லாம் எடுக்கிறாங்களே, டை ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், பர்ஃப்யூம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த செப்பரேட்டிங் ஃபனல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஸ்டிலேஷன். சிம்பிள் டிஸ்டிலேஷன் வந்து என்னது அப்படின்னா, லிக்விட் இருக்கு இல்லையா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கிளாஸ் முடிஞ்சிடும். 10 நிமிஷம் ரெடியாக இருக்கலாமா, கவனிக்கலாமா? 10 நிமிஷம். எஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்போ இருக்க போகுது அப்படின்னா 20 நாளைக்கு இல்லைடா, உங்களுக்கு என்னோட கிளாஸ் வந்து 29th இருக்கும். 29th அன்னைக்கு இருக்கும், நான் ஷெடியூல் பண்ணி வச்சுருப்பேன், பாருங்கள். ஓகே, சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. இப்போது நம்ம லிக்விடை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து ஹீட் பண்ணுறேன், ஐ எம் ஜஸ்ட் ஹீட்டிங் த லிக்விட். அப்போ அந்த லிக்விட் வந்து என்னவா மாறுது அப்படின்னா கேஸாக வந்து மாறுது. அப்புறமா அந்த கேஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி நான் வந்து கூல் பண்ணுறேன். கேஸை கூல் பண்ணுறப்போ அந்த கேஸ் வந்து திருப்பி எனக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் இட் பேக் ஆஸ் லிக்விட்ஸ். சரியா? அப்போ அந்த கேஸ் வந்து எனக்கு என்னவா திருப்பி கிடைக்குது அப்படின்னா எனக்கு லிக்விடாக வந்து கிடைக்குது. சரியா? ஓகேவா? எஸ். ஸோ distillation is a process of obtaining pure liquid from a solution. ஒரு சொல்யூஷன்லேருந்து pure liquid-ஐ தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக we use this process called as distillation. It is actually a combination of evaporation and condensation. Condensனா கூல் பண்ணுற ப்ராசஸ், அண்ட் எவாப்ரேஷன்னா நம்ம ஹீட் பண்ணி லிக்விட் வந்து கேஸ் ஆகுதுல்ல, அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எவாப்ரேஷன். இந்த ரெண்டு ப்ராசஸையும் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பைன் பண்ணுறோம். In this method,
a solution is heated in order to vaporize to liquid. நல்லா கவனிங்கடா. லிக்விடை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்போ அது என்னவா மாறிடும் அப்படின்னா கேஸாக மாறும். கேஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூல் பண்ணுறோம். கூல் பண்ணுறப்போ எனக்கு அது பியோர் லிக்விடாக கிடச்சிடும். பியோர் லிக்விடாக கிடச்சிடும். அவ்வளோதான் இது ப்ராசஸ். இன் திஸ் மெத்தட் நான் வந்து என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு போர்டு தெரியும். இல்லாட்டி போர்டு தெரியுது. யா போர்டு தெரியுது. நான் வேணா சைஸ் கம்மி பண்ணி இந்த பக்கம் என்ன மூவ் பண்ணிடுறேன். வேணாம், இந்த பக்கம் இருக்கட்டும். Okay, yeah. In this method, a solution is heated in order to ஒரு சொல்யூஷனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப அது என்ன ஆகும்? வேப்பரைஸ் ஆகும். வேப்பரைஸ்னா வேப்பராக மாறுது. சொல்யூஷனை நம்ம ஹீட் பண்ணுறப்ப அது வந்து என்னவா மாறுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு வேப்பர். வேப்பராக வந்து அது மாறுது. இப்போது த வேப்பர் ஆஃப் த லிக்விட் ஆன் கூலிங். இப்போ இந்த வேப்பரை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூல் பண்ணுறோம். இப்போ அந்த வேப்பரை நம்ம கூல் பண்ணுறப்போ அது கண்டென்ஸ் ஆகும். கண்டென்ஸ்னாலும் சேம் தான், கூல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பியோர் லிக்விடாக அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு வந்து கூல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சீ வாட்டர் இருக்கு இல்லையா, நிறையா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சீ வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டராக குடி தண்ணியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமாக தான். ஸோ சீ வாட்டரை எடுத்துப்பாங்கடா, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீ வாட்டர் வந்து நமக்கு தண்ணி என்ன ஆகும்? எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆச்சு அப்படின்னா நீராவியாக மாறும். நீராவியை திருப்பி கூல் பண்ணோன்னா பியோர் H2O வாட்டர் நமக்கு கிடைக்க போகுது. அதில் அவங்க மினரல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. This method is used to separate two liquids whose boiling points differ more than 25 Kelvin. இப்போ நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ் வந்து எனக்கு கம்பைன் ஆயிடுச்சு. ரெண்டு டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்தே 5 o'clock வரைக்கும் இருக்கா. என்னது ஸ்கூலா? சேட் ஆஃப் த சேட். கஷ்டம்தான். பார்ப்போம்டா, ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். லைக் ஏதாவது வெயில் அடிக்குது மழை பெய்யுது அப்படின்னு ஏதாச்சும் லீவ் விட்டா நல்லது தானே. வெயில் அடிக்குது மழை பெய்யுது அப்படின்னு. ஸோ பார்க்கலாம், லெட்ஸ் சி. ஓகே, அதனால் ரொம்ப பயப்படாதீங்க. ஓகேடா, யா. ஸோ கவனிங்க, எனக்கு ரெண்டு லிக்விட்ஸ் வந்து இருக்குது. நான் ரெண்டு லிக்விட்ஸை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிக்க போகிறேன். ரெண்டு லிக்விட்ஸை நான் பிரிக்க போகிறேன். சரியா? பிரிக்கிறதுக்கு ஐ கேன் யூஸ் த சேம் ப்ராசஸ் டிஸ்டிலேஷன். ஆனால் அந்த ரெண்டு லிக்விட்ஸோடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து எனக்கு அட்லீஸ்ட்டு 25 Kelvin வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு லிக்விட் ஏ வச்சுருக்கேன்டா, லிக்விட் பி வச்சுருக்கேன். லிக்விட் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 75 கெல்வினில் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும். அதாவது அது வந்து லிக்விட்லேருந்து கேஸாக மாறும். அதோடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா 90 Kelvin. சரியா? அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் 90 Kelvin. ஒரு லிக்விட் ஏ ஓடுது. லிக்விட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 100 Kelvin. லிக்விட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 100 Kelvin. இப்போ ஒன்று வந்து 75, ஒன்று வந்து என்னது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 90. ஓகே, 100. ஒன்று வந்து 75, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிளாஸ் முடிச்சிடலாம். சரியா? இது மட்டும் இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸோட முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போது நான் ஹீட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு யார் கேஸாக மாறுவாங்க? நான் ஹீட் பண்ணுறேன். என்ன டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறேன்? 50. அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன் 60. இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன் 70. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன் 75. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன் 80. இப்போது எனக்கு 75 இருக்கக்கூடிய ஏ லிக்விட் எனக்கு வந்து கேஸாக மாறுமா, இல்லை 100ல் தான் நான் கேஸாக மாறுவேன் அப்படிங்கிற 100 வந்து எனக்கு வந்து மாறுமா? சொல்லுங்கள். பி லிக்விட் வந்து எனக்கு எவாப்ரேட் ஆகும். ஏ தான் எவாப்ரேட் ஆகும் இல்லையா? ஏ தான் வந்து எனக்கு எவாப்ரேட் ஆக போகுது. கரெக்டா? ஓகே, ஸோ அதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். ஸோ யா கரெக்ட். ஸோ கவனிங்க, ஏ தான் நமக்கு ஃபஸ்ட் வந்து எவாப்ரேட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 80 கெல்வின்லேயே ஏ வந்து எனக்கு எவாப்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறமா அதை நான் கூல் பண்ணி தனியாக பிரித்து எடுத்துருவேன். அதுக்கப்புறமா 100 கெல்வினில் தான் எனக்கு இவன் வந்து திருப்பி ஹீட் ஆக போகிறான். இதுக்கு பேர் தான் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் இஸ் ஃபிக்ஸட் வித் அ வாட்டர் கண்டென்சர். ஒரு டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் வந்து எது கூட வந்து கரெக்டாகி இருக்குன்னா வாட்டர் கண்டென்சர். இதோ நல்லா பாரேன், இதுதான்டா அந்த வாட்டர் கண்டென்சர். எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பார், ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப் வழியாக தான் எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா அந்த லிக்விட் வந்து பாஸ் ஆக போகுது.
நல்லா கவனி, எனக்கு இங்கே பர்னர் இருக்குது. பர்னர்னால் ஒன்றும் இல்லை, ஹீட் பண்ணுறதுக்காக நான் ஒரு அடுப்பு வச்சுருக்கேன். பர்னர் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இவனை வந்து நான் ஹீட் பண்ணுறேன். இதோ பாரு, இந்த லிக்விடை நான் வந்து ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வேப்பர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வாட்டர் வேப்பர் தான் எனக்கு இங்கே ஸ்டீமாக வருது. இப்போ இந்த ஸ்டீம் எனக்கு இது வழியாக பாஸ் ஆக போகுது. இது வழியாக பாஸ் ஆகுது. இதோ பாரு, ஸ்டீம்னா என்ன, அந்த நீராவே எனக்கு இது வழியாக பாஸ் ஆகுது. இப்போது இது ஒரு டியூப் இருக்காது, இதை சுற்றி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இன்னொரு டியூப் கொடுத்துருப்பேன். அந்த இன்னொரு டியூப் வழியாக நான் கோல்டு வாட்டர் பாஸ் பண்ணுவேன். நான் என்ன பாஸ் பண்ணுவேன், கோல்டு வாட்டர் நான் பாஸ் பண்ணுவேன். ஏன், அதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து கூல் பண்ணும். இந்த கேஸ் கூல் ஆச்சு அப்படின்னா எனக்கு அது தனியாக என்ன கிடச்சிரும், எனக்கு அது லிக்விடாக கிடச்சிரும். இதோ பார், இந்த இடத்துல நான் அது லிக்விடாக செப்பரேட் பண்ணி எடுத்துருவேன். லிக்விடாக அதை நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா செப்பரேட் பண்ணி எடுத்துருவேன். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். சாரி, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இல்லை, டிஸ்டிலேஷன் மெத்தட். தெர்மோமீட்டர் இஸ் இன்ட்ரடியூஸ்ட். தெர்மோமீட்டர் இருந்தால் தானே என்ன டெம்பரேச்சரில் இது ஹீட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். தெர்மோமீட்டர் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு தி டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் த்ரூ ஒன் ஹோல்டு ஸ்டாப்பர். ஒரு ஸ்டாப்பர் இருக்குது எனக்கு இங்கே. இதோ பார், இதுதான் அந்த ஸ்டாப்பர். ஒரு தெர்மோமீட்டர் இருக்குடா எனக்கு இங்கே எனக்கு ஒரு ஸ்டாப்பர் இருக்குது. அந்த ஸ்டாப்பர் வழியாக நான் ஒரு தெர்மோமீட்டரை நான் கொடுத்துருக்கேன். The bulb of the thermometer should be slightly below the side tube. இப்போது இந்த சைடு டியூப்லேருந்து லைட்டாக கீழே இருக்கணும் எனக்கு இந்த தெர்மோமீட்டர். the brackish water, sea water is to be. brackish waterனா ஒன்றும் இல்லை, நம்ம sea water வந்து எடுத்துக்கணும். அதை நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணுறதுக்காக அந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் தோப்பர், இந்த ஃப்ளாஸ்கில் நம்ம அந்த sea water வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா கொதிக்கும். கொதிச்சு அது என்ன ஆகும் அப்படின்னா பாயில் ஆகும். நல்லா பாயில் ஆகும், கொதிக்கிற வரைக்கும் பாயில் பண்ணுறோம். The pure water vapor passes through the inner tube of the condenser. இந்த கண்டென்சரோட இன்னர் டியூப் அவுட்டர் டியூப். வேப்பர் நீராவி இந்த இன்னர் டியூப் வழியாக போகும். அவுட்டர் டியூப்ல இருக்கக்கூடிய இந்த வாட்டர் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை சில் பண்ணிடும். அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கூல் பண்ணிடும். கண்டென்ஸ் பண்ணி நமக்கு வந்து இங்கே கிடச்சிரும். நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுவாக கிடச்சிரும். சரியா? The pure water vapor passes through the inner tube of the condenser. The vapors on cooling condense into pure water. இப்போது அந்த வேப்பர் வந்து எனக்கு வந்து கண்டென்ஸ் ஆகி எனக்கு பியூர் வாட்டர் கிடச்சிடும். சால்ட் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட் த ஃப்ளாஸ்க். இப்போது சால்ட்டெல்லாம் எனக்கு இங்கே தங்கிடும், ஏன்னா அது எவாப்ரேட் ஆகாது. அவ்வளோ டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் படிப்போம். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனை we'll study it in the next class. Okay va? Is that clear? Okay da. So இந்த கிளாஸ் எப்படி போச்சு, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கிளாஸ் எப்படி போச்சு, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, உங்களுக்கு அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அப்படிங்கிறத வந்து எனக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு சேட்டில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் லைவ் எண்ட் பண்ணதுக்கப்புறமா. ஆல்சோ லெட் மீ நோ புக் பேக் கொஷின்ஸ்லாம் ஆஃப் திஸ் சாப்டர் நம்ம வந்து சைமல்டேனியஸாக நான் உங்களுக்கு இந்த சாப்டருடைய புக் பேக் கொஷின்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படிங்கிறதையுமே எனக்கு சொல்லுங்கள். சரியா? அடுத்த கிளாஸில் நம்ம இந்த சாப்டரே முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த சாப்டரையே முடிச்சிருவோம். சரியாடா? ஓகேடா. ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பாய், தேங்க்யூ. என்ன ஹெல்ப்னாலும் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். கிளாஸ் எப்படி போச்சு, உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.